மணி அப்படிங்கிறத எப்படி நம்ம டேக் கேர் பண்ணணும் அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். அது எப்படி பணத்தை டேக் கேர் பண்றது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், அதை மட்டும் நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அது என்னன்னா, பேபிஸ். குழந்தை பிறந்து ஒரு 3 வருஷத்துக்கு அந்த குழந்தைய நம்ம எப்படியெல்லாம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிறத நீங்க உங்க கிட்ட இருக்கிற மணியோட கேஷோட நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். குழந்தை பிறந்ததுல இருந்து 3 வருஷம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் குழந்தை ஸ்டெப் பை ஸ்டெப் வளர ஆரம்பிச்சு அது இண்டிபெண்ட் ஆயிரும். ஸோ அதே 3 வருஷத்துல பார்த்துக்கிட்ட நம்ம அந்த மாதிரியே அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்க தேவையில்லை, அதே எஃபர்ட் நம்ம போட தேவையில்லை. ஆனா உங்ககிட்ட இருக்கிற கேஷை நீங்க அந்த நியூ பார்ன் பேபில இருந்து 3 இயர்ஸ் பேபி வரைக்கும் நீங்க ஹேண்டில் பண்ற மாதிரி த்ரூ அவுட் லைஃப் அந்த பணத்தை நீங்க பாத்தீங்க, அதை டேக் கேர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த லெவல்ல இருப்பீங்க அப்படிங்கறத வாயால சொல்ல முடியாது, நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ எப்படி ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய நம்ம எப்படியெல்லாம் பார்த்துக்குவோம் அப்படின்னா, அந்த குழந்தைய ஒரு செக்யூர்டான ஒரு அட்மாஸ்பியர்ல எப்பவுமே அதுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி நம்ம அப்படியே பொத்தி பொத்தி பார்ப்போம் இல்லையா? அந்த குழந்தை கூட எப்பவுமே இருப்போம். அது தூங்குற டைமை தவிர அதை நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம், பார்த்துட்டே இருப்போம். அந்த குழந்தை என்ன பண்ணுது, ஏதாச்சும் போய் கீழே விழுந்துருமா, எதையாவது தொற்றுமா, ஏதாவது டேஞ்சரா ஏதாவது ஆயிருமான்னு சொல்லி அவ்வளோ ஒரு செக்யூர்டா பார்ப்போம். அந்த குழந்தைய ரொம்ப ஹைஜீனிக்கா ரொம்ப கிளீனா நம்ம வச்சிருப்போம். ஏன்னா குழந்தைங்களுக்கு எந்த டிசீஸுமே அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை கிளீனா ஹைஜீனிக்கா எப்பவுமே நம்ம பார்த்துட்டு இருப்போம். நெக்ஸ்ட் ஃபீடிங். அந்த குழந்தைக்கு நம்ம சாப்பாடு ஊட்டுவோம், ஃபீட் பண்ணுவோம். ஏன்னா அந்த குழந்தைனால அதனால சாப்பிட முடியாது. ஸோ பார்த்து பார்த்து அந்த என்னென்ன மந்த்ல என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன இயர்ஸ் ஆகும்போது என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து நம்ம அந்த குழந்தைக்கு ஊட்டுவோம். இதே சைக்காலஜி தான் நீங்க பணத்துக்கு யூஸ் பண்ணணும். பணத்தை பொறுத்த வரைக்கும் கிளீன் ஹைஜீனிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதை எப்படி ப்ராப்பரா மெயின்டைன் பண்றீங்க, இப்படி கன்ஃபியூஸ் எல்லாம் ஆகாம எதுல இருந்து எதுல தூக்கி போட்டு உழப்புறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸுக்கு போகாம நீட்டா கிளீனா நீங்க பணத்தை செலவு பண்ணணும். ஃபீடிங் அப்படின்னா என்னன்னா, குழந்தைக்கு ஃபீட் பண்ற மாதிரி பணத்தை நம்ம என்ன ஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ட்ரிபியூஷன். உங்களால முடிஞ்ச சில கான்ட்ரிபியூஷன் அந்த பணத்தை எடுத்து நீங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் ஃபீடிங். குழந்தைய எப்படி நம்ம சேஃப் பண்ணி வைப்போம் அப்படிங்கிறது மாதிரி நம்ம லைஃபை அந்த செக்யூர்டு பண்ணி வைக்கிறதே அந்த பேபியான அந்த மணி தான். ஸோ கண்டிப்பா ஒரு சில பார்ட்டை நீங்க எடுத்து செக்யூர்டா ஒரு இடத்துல நீங்க போட்டு இன்வெஸ்ட் பண்ணி இல்ல சேவ் பண்ணி கண்டிப்பா வச்சிருக்கணும். அந்த குழந்தைய தூங்க வைக்கிறது எவ்வளவு ஒரு டஃப்பான விஷயம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது அதை தூங்க வச்சுட்டு நம்மளும் தூங்குவோம், அது முழிச்சா நம்மளும் கூட சேர்ந்து முழிச்சிருப்போம். அது மாதிரிதான் பணத்தை ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த பணத்தை ஒரு லாக்கிங் பீரியட்ல வச்சுக்கணும். ஸோ குழந்தை தூங்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாதிரி பணம் லாக்கிங் பீரியட்ல இருந்துச்சுன்னா நம்ம அந்த பணத்தை அனாவசியமா எடுத்து செலவு பண்ண மாட்டோம். ஆனா அது குழந்தை தூங்குனா எப்படி ஹெல்த் அதுக்கு தூங்குறதுனால ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற மாதிரி பணம் லாக்கிங் பீரியட்ல இருக்கிறதுனால அந்த லாக்கிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதனோட பெனிஃபிட் பாத்தீங்கன்னா இனார்மஸ். குழந்தைங்களோட எப்படி நம்ம விளையாடுறோம், குழந்தைங்களோட விளையாடுறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். குழந்தைங்களோட விளையாடும் போது அவங்களோட கிரியேட்டிவிட்டியும் சேர்ந்து நமக்குள்ள வந்துடும், நம்மளும் ஒரு குழந்தையாவே மாறிடும். அது மாதிரி உங்ககிட்ட இருக்கிற கேஷை நீங்க ப்ராப்பரா பிளே பண்ணணும் அது கூட. ஸோ குழந்தைங்களோட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா விளையாடுவோம். குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, குழந்தை அந்த ஷார்ப்பானதை எதையும் தொற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது கூட அவ்வளோ கேர்ஃபுல்லா நம்ம விளையாடுவோம். அது மாதிரிதான் நம்ம பணத்தை பொறுத்த வரைக்கும், ஸ்பெஷலி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சொல்லி நம்ம போறோம் அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பிளே பண்ணணும். கடைசியான ஒரு விஷயம், குழந்தை 3 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அது டிபெண்ட் ஸ்டேட்ல இருந்து அப்படியே ஸ்லோவா இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகும். அது மாதிரிதான் நம்ம கிட்ட இருக்கிற கேஷும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை 7 மாசம் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்லோவா அது எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும். ஒரு 1 இயருக்கு அப்புறமா அது ஒரு இண்டிபெண்டா குழந்தை நடக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரிதான் பணம் நம்ம கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இனிஷியல் பீரியட்ல நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு குழந்தைய வளர்க்குற மாதிரி பணத்துக்கு இவ்வளோ எஃபர்ட் போட்டு அதை நம்ம டிபெண்டா இருப்போம். ஆனா இவ்வளோ எஃபர்ட் போட்டு அந்த பணத்தை குழந்தை வளர்க்குற மாதிரி நம்ம டேக் கேர் பண்ணோம் அப்படின்னா எப்படி குழந்தை இண்டிபெண்ட் ஆகி அதுவே நடந்து அதுவே எல்லா விஷயத்தையும் பார்க்க ஆரம்பிச்சு ஒரு முழு மனிதனா மாறுதோ, அது மாதிரி
பணத்தை நம்ம டேக் கேர் பண்ணணும் அப்படின்னா அதுவும் ஒரு ஸ்டேஜ்ல இண்டிபெண்ட் ஆகி அது வந்து நம்மளை பார்த்துக்க ஆரம்பிச்சிடும். நம்ம பணத்தை பத்தி வரி பண்ணவே தேவையில்லை. அந்த அளவுக்கு வந்து பணம் நம்மளை சேர ஆரம்பிக்கும். அதுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயம் வந்து பணத்தை டேக் கேர் பண்றது. ஸோ கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் சொன்ன இத்தனை விஷயத்துல நீங்க ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா, இல்லை இன்னையில இருந்து என்ன நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க அப்படிங்கறத. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.